السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்ற நீண்ட நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னும் 2 தினங்களில் பிறை பார்க்க இருக்கின்றோம். பிறையை பார்த்த செய்தி நமக்கு கிடைக்குமானால், நாம நேரடியாக பார்ப்போமானால், பிறை பார்த்து நோன்பைகள் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்ற செய்தியின் அடிப்படையில் பெருநாள் கொண்டாட இருக்கின்றோம். பிறை தென்படத்தில் இருந்தால், மேகமூட்டமாக இருந்தால் ரமலானை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்ற செய்தியின் அடிப்படையில், அந்த அடிப்படையில் நாம் பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். பிறை தென்பட்டால் 29, தென்படவில்லை என்றால் இந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டியது நபிவழியாகும். ஆக நாம நெருக்கத்தில் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ரமலானின் பெற்ற பயிற்சிகள் ஆயுள் வரை தொடரட்டும் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். ரமலான் மாதம் என்பது நம்முடைய ஈமானை புதுப்பிக்கின்ற, சோர்வாகிய உள்ளங்களை சுறுசுறுப்பாக ஆக்குவதற்குத்தான் இஸ்லாமிய வழக்கில், மரபில், சட்டத்தில், கடமையில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் ரமலான் மாதத்தில் நோன்பு. ஓராண்டு கால செயல் திட்டத்துக்கான செயல்முறைதான் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதம் என்பது ஒரு மாதம் தான் இருக்கும். ஆனால் தொழுகையும் இபாதத்துக்களும் திக்ர்களும் தௌபாவும் ஆண்டு முழுவதும் மரணம் வரைக்கும் இருக்கும் என்பதை நாம் நினைவுபடுத்தோம். ஒரு மாசம் பயிற்சி கொடுத்தாச்சு. இந்த ஒரு மாத பயிற்சியை நாம் மித்த 11 மாதங்களிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ரமலான். ஆனால் நம்மில் பலர் குறை பார்த்த உடனே, செய்தி பரவியவுடன் ரொம்ப குதூகலமாக, ஆனந்தமாக பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு. நமக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல பள்ளிவாசல் நிரம்பிடுச்சு, தெருவுலாம் தோறும் 3 நாள் இருக்கும், 4 நாள் பள்ளிவாசல் பாதி ஆயிடுச்சு. திரும்ப அந்த கூட்டம் எப்போ வந்துச்சு? நேற்று தான் வந்துச்சு, 27. என்ன கொஞ்சம் 21ஆம் ஒற்றைப்படைகள்ல பரவாயில்லாம இருக்கு. நம்முடைய மனநிலை என்னன்னு கேட்டா, ஏதாவது சுருக்கமா லாட்டா அடிச்சு சுருக்கம் போகணும். நம்முடைய குறுகிய புத்தி எப்படி இருக்குன்னா, ரொம்ப சீக்கிரமா சுருக்கம் போகணும், அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்தை யோசிக்கிற மாதிரி என்ன செய்யறது, மறுமையை
உலகத்துல எப்படி யோசிப்பான்? விரைவாக பணக்காரனாகும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படித்தானே. விரைவாக பணக்காரனாகும் நினைக்க வந்து லாட்டிச்சுட்டு உடச்சிட்டான். பணக்காரனாகும் என்ன செய்யணும்? ஒரு பொண்ணு பாக்குற வீட்டுல போய் என்ன செய்யணும்? அடிச்சு பிடிச்சி திங்கணும். சரிதானே? இந்த இந்த குறுகிய மனநிலை இபாதத்துக்குள்ளே முதல் 3 நோம்புக்கு வந்தாச்சா, அடையாளம் போட்டாச்சு, அட்டண்டன்ஸ் அல்லாட்ட நோம்பு வச்சாச்சு, தொழுதாச்சு, என் பேர் கிச்சட்ல ஏறியாச்சு. அது கூட விட்டப்பட அது கூட 27 காட்டுறேன். குரு தொழாதவங்களாம் பெருனா கூட தொழ மாட்டான் பல பேர். ஆனா 27 தொழுவோம். என்ன மனநிலை உங்களுக்குன்னு கேட்டா, பராத்திரவுல தொழுகிறது குறிப்பிட்ட நாட்களை தேர்வு செய்து அல்லாஹ்வும் சொல்லி இருந்தா தொழுவதுல தப்பே கிடையாது, ஆதாரம் இருக்குது. ஓப்பம். என்ன மனநிலைன்னா சின்ன உழைப்பா இருக்கணும், லாட்டா அடிக்கணும். அப்படின்னா இது என்ன பழக்கம்? இது வந்து மனநிலை தொய்வுன்னு அர்த்தம். இது சோர்வான மனநிலை. இது வந்து குறுக்குத்தனமான வழி. இந்த மாதிரி எண்ணங்களை மூமின்கள் வைக்கக்கூடாது. உழைப்பான வெற்றி பெறணும் நினைவு. ஆடாய் மாடாய் தேய்ந்து ஓய்ந்து உழைத்து என் வேர்வையை ரத்தமாக சென்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் செல்வங்களை விருப்ப தேர்வுகளை நிறைவு செய்வேன். அதான் ஈமான். உலகத்துக்கும் பொருந்தும், மறுமைக்கும் பொருந்தும். அதுதான் பரக்கத்து இருக்கு. ரமலான் நமக்கு அதை பயிற்சியா தர, அந்த பயிற்சியை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இப்போ இவ்வளவு கூட்டம் வருதுல, திருநாளைக்கு ஒரு கூட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. கடைசி பயணம் திருநாள் என்ன முடிச்சுட்டாங்கன்னா இன்னையோட க்ளோஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அன்னைக்கு காலையில சுபுக்கு அன்னைக்கு பாருங்க, பிறை பார்த்த நிமிஷம் பெருநாள் அன்னைக்கு சுபுக்கு பாருங்க, எப்போதும் போல வழக்கம் போல 5 சப்பு நிற்கிட்டா கூட ஒரு சப்பு 6 சப்பு. இந்த வருஷம் ஒரு ஸ்டெப்பு கூடியிருக்கு. அது ஒரு மாசத்துக்கு இருக்கும் சார்ஜ் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல எப்போ 2 ஸ்டெப்புனா 4 ஸ்டெப்பு அதே சுபுல. என்ன ஈமான் இது? இது பலகீனமான ஈமான். எத்தனை வருஷமா நடக்குது கடையன்கள்? எப்படி இன்னைக்கு நடக்குது? நம்ம அப்பம் போட்ட காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. அப்படின்னா நம்ம 100 ஆண்டு காலமாக திருந்தாமல் இருக்கிறோம். தவறான பழமையிலேயே நம்ம இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை இஸ்லாத்தை. நமக்கு என்ன தெரியுமோ வழக்கம் அதான் இஸ்லாம். நோம்புல இந்த வழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம மாற்றணும். நோம்பு நமக்கு செய்கிற பெரிய அற்புடை, நோம்பு நம்மை மாற்றிய, நோம்பு நமக்கு தந்த புத்துணர்ச்சி தொடர்ச்சியாக செய்வதற்கு தான் பயிற்சி. இதை நாம புரியணும். ரமலான் என்பது ஒரு மாதம் தான். ஆனால் நம்முடைய தொழுகையும் தான தர்மங்களும் ஓரியான வழக்கங்களும் நற்குண ஒழுக்கங்களும் ஆயுள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய அம்சமாக. அது அவ்வப்போது தொய்வு ஏற்படுகிற பொழுது கொஞ்சம் தூக்கி நிறுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவலை கொடுத்து ரத்தத்தை புது ரத்தமாக பாய்ச்சி சிந்தனைகளை புதுசா ஊட்டி போ இன்னொரு 11 மாசம் நல்லா ஓடு என்பதற்குத்தான் ரமலானை தவிர அது ஒரு மாசத்தோடு நிறுத்திடக்கூடாது. ரமலானுக்குள்ளே 21 நிறுத்திடும், பெருநாளோடு நிறுத்துறோம் என்றால் நாம என்ன ரமலான்ல பாடம் கற்றோம் என்று அல்லாஹ் கேட்போம். முக்கியமான ஒரு கேள்வி இது. தான தர்மங்களும் முறையான வணக்கங்களும் நற்குண ஒழுக்கங்களும் ஹலால் ஹராமை பேணுவதும் ஆயுள் வரைக்கும் உண்டு. ரமலான்ல அதான இறையச்சம் நம்ம பெற்ற பாடம். ரமலான் பெற்ற பாடம் என்ன? இறையச்சம். அல்லாஹ் அழகா சொல்லித்தரான். குத்திப அலைக்கும் சியாமும் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். உங்களுக்கும் முன் சென்றோருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன்? இறையச்சத்தை வளர்ப்பதற்குத்தான். அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதற்குத்தான். நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிப்பதற்குத்தான். அதான் இறையச்சம். ஒரே வார்த்தையில் எல்லாம் 2 வரும். தத்தக்கூன் இத்தகா அப்படி என்றால் நரகத்திலிருந்து தப்பித்தல் என்று பொருள். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இறையச்சம் அப்படின்னு தக்குவான்னு சொல்றோம். தக்குவா இருந்தாதான் இறையச்சம் இருந்தாதான் நரகத்துக்கு போகாம இருக்கும். இறையச்சத்தை பயின்றனா நோக்கு முடிஞ்சோட இறையச்சம் தேவையில்லை அப்படின்னா இது நல் உணர்வா கெட்ட உணர்வு. அறிவை கொண்டு சிந்திக்காதீங்க, உணர்வுகளை கொண்டு நல்ல உணர்வுகளை கொண்டு சிந்திங்க. அதுதான் சாகர வரைக்கும் பயன்படும். நல்ல உணர்வுகள் தான் நல்ல குணங்களை படைக்கும். இப்ப இதை நாம கவனத்தில் எடுக்கணும். இதுதான் நம்மளாம் நமக்கு போதிச்ச பாடம். எல்லா நற்காரியங்களை நம்ம இறையச்சத்தை கொண்டு வளர்த்தோம். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்தோம், திக்ருகள் செய்தோம். விளைவு என்னன்னா சுவனம் அப்படின்னு நம்புறோம். ரமலான் நோன்புனால் நமக்கு சுவனம் கிடைக்கும். உலகத்துல கிடைச்ச நன்மை என்ன? ஏராளமான நன்மை இருக்கு உலகத்துல நோன்பு வச்சனால. முதல்ல நம்முடைய உடல்ல ஹியூமன் பாடியில ஏற்படுகிற மெட்டபாலிச அப்டேட்ஸ், உடல்ல ஏற்படுகின்ற நியூரான்ஸ்ல ஏற்படுகின்ற பிளட் வெசல்ல ஏற்படுகின்ற குடல்ல இருக்கக்கூடிய குடல் உறுப்புகள்ல டக்ஸ்ல ஏற்படுகிற குழி உறுப்புகள்ல குழாய் உறுப்புகள்ல ஏற்படுகிற ஏராளமான என்சைம் புத்துயிர் பெறுகிறது. உள்ள இருக்கிற அந்த சுரபிகள் கெமிக்கல்லாம் என்ன செய்யுது? ரீப்ரொடக்ஷன் ஆகுது, ரிப்பேரிங் ஆகுது. நல்ல மாற்றங்களை நோன்பு நமக்கு தருது. உலகத்துல கிடைச்சலாம். இதுக்காண்டி நோன்பு நோக்கல.
வயிறு புண்ணா இருக்கிறவங்க கூட நோன்பு ரமலான் மாதத்துல வச்சிடணும், கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம வச்சிருவோம் என்று நினைக்க காரணம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். சிரமத்தை தாங்கும் நினைக்கிறாங்கல்ல, ஏன் நினைக்கிறோம்? ரமலான் மாதிரி வராது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு மரபுல இருக்கு. உலகத்துல இவ்வளவு நன்மைகள் அல்ல தர, உடல் ரீதியான நன்மைகள். ஒற்றை தலைவலிலாம் சிலவருக்கு நீங்கி போயிடும் நோன்பு வச்சா. இப்படி சிலவருக்கு அல்சரை குணமாகும் நோன்பு வச்சா. வயிற்று புண்கள் கூட குணமாயிரும். ஏன்? நீண்ட நேரம் உணவு இருந்தாமல் இருக்கிற பொழுது உடம்புல நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் நச்சுகளையும் இந்த நீண்ட நேர உணவு இல்லாமல் இருக்கிற பொழுது உடல் என்ன செய்யும்? நல்ல செல்களை உள்ள அனுப்பி கெட்ட செல்களை அழிக்கிற வேலை பார்க்குது என்று இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. நோம்புனால லாபங்கள் ஏராளமா இருக்கு. உடல்ல மனம் இவ்வளவு தெளிவா இருக்கு நோன்பு வச்சதுனால. பட்டினி கிடக்கிறதுனால ரொம்ப தெளிவான மனநிலை. அதனாலதான் எந்த பிரச்சனையும் ரொம்ப சால்வ் பண்றதுக்கு பொறுமையோடு நிதானமாக கையாண்ட நேரங்கள் நோன்பு. பிரச்சனையை பொறுமையா கையாளுற அந்த பயிற்சியை தருது. இது போக நமக்கு கிடைச்ச ஆடை அணிகலன்கள், நாம செய்த திக்ருகள் ஏராளம். இந்த ரமலான் மாதத்தில் தான் நாம செய்த வணக்க வழிபாடுகள், சுன்னத்து நஃபீல் இப்படி என்று சொல்லி தினந்தோறும் இரவு தொழுகை தொழுகிற வாய்ப்பை ரமலானில் பெற்றோம். மற்ற காலங்களில் நம்ம யோசிச்சாட்டாலும் இந்த ரமலான்ல அந்த பயிற்சி கிடைச்சிச்சு. கடைசி 10 இரவுகள்ல இன்னும் அதிகமாக தஹஜ்ஜுடைய நேரங்களை ஹயாத்தாக்கணும், உண்மைப்படுத்தணும், சுன்னத்தை நிலைநாட்டணும். தஹஜ்ஜுக்கு நம்ம எழுந்திருக்கணுங்கிறதுக்காண்டி அதற்கான மெனக்கெடுதல்களை முன்கூட்டியே விரைவாக செய்தோம். இப்படி நம்முடைய எல்லாமே ஒழுங்கு வர அமைகிறது ரமலான் மாதத்துல. எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துகிறோம். ஆடைகள், உணவு வகைகள், 1க்கு 3ஆக செலவழிக்கிற செலவழிப்புகள் என்று எல்லாமே பறக்கத்தாங்க. திருமறை குர்ஆனை புரட்டிய மாதங்கள் இந்த மாதம். இதுதானே அளவுக்கு அதிகமா ஓதன மாசம் இந்த மாசம் தான். அளவுக்கு அதிகமா தொழுத மாசம் இந்த மாசம். திக்ர் செய்த மாசம் இந்த மாசம். தௌபா செய்த மாதங்கள் இந்த மாதம். எல்லாமே இறைவனுக்காக நாம நெருங்குற போது அல்லாஹ் எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக்கி தராங்க. இந்த அளவுக்கு 10-11 மாசங்கள் இல்லாட்டாலும் பாதிக்கு பாதியாக நம்ம இடத்துல என்ன செய்யணும்? மாற்றங்கள் வரும். கடந்த ரமலானில் இருந்து நான் சுபுகுடைய சுண்ணத்தை தொடர்ச்சியாக தொழ ஆரம்பித்தேன். கடந்த ரமலானில் இருந்து சுண்ணத்துக்களை பேண ஆரம்பித்தேன். கடந்த ரமலானில் இருந்து நான் குர்ஆனை தினந்தோறும் ஒரு பக்கமாவது ஓதணும்னு முயற்சி எடுத்தேன். இந்த ரமலானில் என்னுடைய ஹலால் ஹராமில ரொம்ப கவனமாக இருப்பேன். இந்த ரமலான்ல இருந்து ஜமாத்தோடு நான் 5 வக்துக்களை தொழுவேன். இனி இந்த ரமலான் எனக்கு படித்த பாடத்தில் இருந்து நான் தஹஜ்ஜத்தில் ஒரு 3 ரக்காத்தாவது தொழுதுட்டு போயிருவேன். ஒரு ரக்காத்தாவது தொழுவேன். வித்ரை தொழாமல் நான் தூங்க மாட்டேன். ஒரு சபதம் எடுங்க, ஒரு மனசுல ஒரு சத்திய பிரமாணம் எடுங்க. அது இந்த ரமலான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம். ஆயுள் வரைக்கும் அந்த குணத்தை, அந்த நலத்தை, அந்த நன்மையை தொடர்வதற்கு நம்ம சத்திய பிரமாணம் எடுக்கணும், உறுதிமொழி. இதுதான் ரமலான் நமக்கு செய்கிற பரக்கத். ரமலானால் ஏற்பட்ட பரக்கத்தை விட்டுறக்கூடாது. அடுத்த ரமலான் வரைக்கும் காக்கணுமா இல்லையா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மிஷின் ஓடும் போது நல்லா ஸ்பீடா ஓடும். கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஆயில் போடணும், அது போடணும், இது போடணும். அப்படி வரும்போது கொஞ்சம் மிஷின் பழுதாகும், கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்குள்ள அடுத்த ரமலான் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சர்வீஸ் சென்டருக்கு போய் கம்பெனில இலவச சர்வீஸ் செஞ்சுட்டு வரதா ரமலான். வருஷம் இலவச சர்வீஸ் நம்முடைய மிஷினுக்கு. கொஞ்சமா 6 மாசமா தாக்கு பிடிச்சு நிக்கணும், 8 மாசமா தாக்கு பிடிச்சுங்க. கொஞ்சம் குறையும் போது அங்க அடுத்த வருஷம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அந்த பேக்கப் நம்மளுக்கு நிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த ரமலான் நமக்கு அதை கற்றுத்தருது. ஆயுள் குறிக்கும் ரமலானில் பெற்ற பரக்கத்து வேண்டுமானால் ஆண்டு முழுவதும் அதற்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொடர் முயற்சி தான். சில ஆட்கள் மாணவர்களை நம்மள்ட்ட பார்க்கிறோம். எப்படியான மாணவர்களா இருப்பாங்கன்னா, படிப்பாங்க, பரீட்சைக்கு மட்டும் படிப்பாங்க, கொஞ்சம் மார்க் எடுத்துரும். பெருசால மார்க் எடுக்க முடியாது. சில மாணவர்களை பாருங்க, சொல்லி கொடுத்த ஒழுக்கங்களை பேணுவாங்க. கரெக்டா டைமிங், தினமும் ஒரே டயத்துல படிப்பான், தினமும் ஒரே டயத்துல சாப்பிடுவான், தினமும் அவன் அந்த மெனக்கெடுதுகள் இருக்க ஷார்ட் போட்டு டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஈவன் தான் ஜெயிப்பான். வாழ்க்கை சிரமப்படுவான், வருஷம் ஃபுல்லா அவன் தோக்க மாட்டான், ஜெயிச்சிருவான். இது குர்ஆன் சொல்லுத. நீங்கள் முயற்சித்தால் நாம் வழிகாட்டுவோங்க. இந்த என்னைக்காக ஒருத்தர் படிக்கிறான் பத்தியில, அவன் டேலண்டா தான் இருப்பான், ஆனா அவன் 100% ஜெயிக்க முடியாது. அவனுக்கு உழைப்பு குறைவாக இருக்கும். உழைப்புக்குத்தான் இந்த ஊதியம். நாம அதுக்கு நேரம் ஒதுக்குறோம் பத்தியில, அதே நேரத்தை நாம ஆயுள் முழுவதும் இந்த இபாதத்துக்களுக்காக, திக்ருக்களுக்காக நேரம் ஒதுக்கினால் நிச்சயம் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. இதை நீங்க கவனத்துல வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொடர்ச்சியாக செய்யறதுல தான் சிறப்பு இருக்குங்கிறாங்க. கொஞ்சமா செஞ்சாலும் 11 ரக்காத் தொழுதோம், தொழ வேணாம் 11. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுவாங்க. அவங்கவுங்க வசதியை பொறுத்து, நேர மேலாண்மையை பொறுத்து.
ஒரு 3 தொழலாம்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னாவது தொழுங்கல, ஒரே ஒரு ரக்காயத்து வித்துரு, டெய்லி தொழுவாம இஷா தொழுதுட்டு கூட சுன்ன தொழுதுட்டு வித்துரு முடிச்சுட்டு போயிருங்க. எந்திக்கிற வாய்ப்பு இருந்தா தினந்தோறும் சுபு எத்தனை மணி இருக்கா அங்க ஒரு 25 நிமிஷம் முன்னாடி இருந்துச்சா ஒரு 3 ரக்காத் அழகா தொழும். பல்லு தேய்ச்சி இயற்கை தேவைகள் நிறைவேற்றி விட்டு பல்லு தேய்ச்சி ஒழு செஞ்சு சுபுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். ஒரு சின்ன தௌபா பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம், ஒரு 4-5 நிமிஷத்துல ஒரு 3 ரக்காத்து நல்லா நிம்மதியா தொழுதலாம். அதுல தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைச்சிடும், பாவ மன்னிப்புக்கான வாசல் திறந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செய்யலாம தினந்தோறும். இந்த ரமலான்ல படிச்ச பாடத்தை இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வீட்டுல பாய் தான் வந்து கதவாக இருந்துச்சு. பகல்ல என்ன செய்வாங்க, அந்த பாயை விரிச்சு உட்காருவாங்க, பாயில தொழுவாங்க. இரவு நேரத்தில் பாயை வந்து என்ன செய்வாங்கன்னா திரையாக மறைத்துக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அலி சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு தொழ வைக்கணும்னு சொல்லி ஆர்வப்படுவாங்க. நோம்புல எல்லா காலத்திலும் ரசூலுல்லாஹ் தான் தொழ வச்சாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில நேரங்களில் சஹாபாக்கள் முண்டியடித்துக் கொள்வார்கள் தொழுவதற்காக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் முண்டியடிக்கிறது முக்கியம் இல்லை, நோம்புல மட்டும் முண்டியடிக்கிறது முக்கியம் இல்லை. யா யுஹன்னாஸ், மனித கூட்டமே, குது மினல் அமாலி மா துதீகூன், உங்களுக்கு எது முடியுமோ எது சக்தியானதோ அதிலே நிலையாக அமைத்துக் கொள்ளுங்கள் அமல்களை. பின்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் செழிப்படையாதவரை அல்லாஹ் செழிப்படைய மாட்டான். வைன்னா ஹப்பல் அமால் இலல்லாஹி மா தாவமா அலைஹி வைன் கல்ல, ஒரு அடியார் செய்கிற அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அவன் தொடர்ச்சியாக எதை பயிற்சி செய்கிறானோ அதுதான். குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். 11 ரக்காத் நீங்க தொழாட்டாலும் பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் எப்பவுமே 11 ரக்காத் தொழுவாங்கன்னு அதிக ஆதாரம் காட்டுறோம். நம்மளால அப்படி முடியல, பலகீனமான உள்ளமாதான். 3 ரக்காத்தா தொடர்ச்சியா தொழுங்க. நோம்புல மட்டும் 11 தொழுவுங்க, தினந்தோறும் 3 தொழுங்க. தொடர்ச்சியா 3 தொழுது அல்லாஹ் விரும்புறாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு 11 தொழுவது, 8 தொழுவது, 9 தொழுவது அப்படிங்கிறது இல்லை. 1 தொழுதாலும் தினமும் தொழுங்க, தினமும் அந்த வாய்ப்பு கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக நிரந்தரமாக செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். சஹீஹ் புகாரில பார்க்கணும். ஒரு அம்மா என்ன செய்யுதுன்னா, ரொம்ப தொழுகிறாங்க. ஆயிஷா அலி சொல்றாங்க, இந்த அம்மா யார் தெரியுமா, இவங்கள மாதிரி தொழ முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, நீட்டி முழங்குகிறார்கள். ஆயிஷா அலியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா, ஆயிஷாவை நிறுத்துங்கள், அலைக்கும் பிமா துஸீகூன், முடிந்ததை நீங்கள் நிலைநாட்டுங்கள். வல்லாஹி லா யமல் ஹத்தா தமல், நீங்கள் சலிப்படையாதவரை அல்லாஹ் கூலி கொடுக்க சலிப்படைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எந்த அமலையும் அந்த அமலை செய்கிறவர் நிரந்தரமாக செய்வதைத்தான் நேசிக்கின்றான். அப்ப அல்லாஹ்ட்ட ஒரு ஒழுக்கம் இருக்குன்னு நினைக்கிறான். நம்மள்ட்ட என்ன ஒழுக்கம் இருக்கணும்னா, தொடர்ச்சியாக செய்கிற ஒழுக்கம், நேர மேலாண்மை என்ற ஒழுக்கம் அது உள்ள இருக்கு. நான் தொடர்ச்சியா செய்யணும்னால என்னுடைய நேரத்தை முறைப்படுத்தினா மட்டும்தான் அது நடக்கும். தினந்தோறும் 9 மணிக்கு தூங்கணும், 10 மணிக்கு தூங்கணும், தினந்தோறும் 7 மணிக்கு சாப்பிடணும், தினந்தோறும் இந்த நேர மேலாண்மை இருக்கிறவன்ட்டு தான் தொடர்ச்சின்னு ஒன்று வரும். கண்டினியூஸ்லி யார்கிட்ட இருக்கும்டா, அதுக்கு செக்யூரிட்டி போட்டு டைம் அமைச்சு தன்னுடைய நேரங்களை மிகச்சரியாக கச்சிதமாக அமைப்பு. இது எவ்வளவு பெரிய வரம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். தொடர்ச்சியாக உழைப்பதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அவங்களுடைய ஈமான அவ்வப்போது குறைந்து கூடினாலும் ஒரேடியாக நரகத்தின் பக்கம் சாய்ந்து விட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மூமினை பத்தி, மூமினுக்கு உதாரணம் நெற்கதிர் போன்று. காத்தடிக்கும் போது வடது பக்கமா காத்தடிச்சா இப்படி சாய்வாங்க, தெற்கு பக்கமா காத்தடிச்சா வடக்குல இருந்து காத்தடிச்சா தெற்கு பக்கம் இப்படி சாயுமா கதிர்கள். ஆனால் சகதிக்குள்ள நிற்கும். புயல் அடிச்சா கூட அது உருவி வராது. பெரும் மரம், தேவதாறு போன்ற மரங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது பெருசா இருக்கும், வானத்துல படர்ந்த மாதிரி. ஒரு புயல் காத்துக்கு நிக்காது, உருவி கீழே விழுந்துரும் வேரோட. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நெற்கதிர் போன்று கதிர்களை சொல்றாங்க, கோதுமை கதிர்களை போன்று. அது சகதியில தான் ஊனி வச்சிருப்போம், சின்ன சகதியில தான் நிற்கும். ஆனா எந்த காத்து அடிச்சாலும் நிற்கும். லேசா அப்படி சாய், காத்துக்கு தகுந்த மாதிரி காத்து போற திசையிலே அது பக்கம் லேசா சாஞ்சிக்கிறோம், காத்து போன போற நேரம் நிற்கும். சின்ன கதிரை ரசூலுல்லாஹ் உதாரணம். மூமினுடைய வாழ்க்கை வலதும் இடதுமாக லேசா சைத்தான் கெடுப்பான். ஆனா சைத்தான் அங்கிட்டு போறோம்னா லேசா எடுக்கும், நல்ல வேலை போயிட்டோம் சைத்தான் அப்படின்னு நேரம் நின்றுவாங்க. சைத்தான் பாப்பா இவனை ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம இழுவை இழுக்கிற மாதிரி வந்து நேரம் நின்றுட்டானே, சைத்தான் தோத்துட்டே இருப்பான் சொல்றாங்க. மூமின்ட்ட அழகான உதாரணத்தை சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டா நிற்கிறான் பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டு விளையாடு. இது கண்டினியூஸ்லி ஒரு மூமினுடைய பண்பை நிரந்தரமாக ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க. இதெல்லாம் செய்தி நமக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும் என்று ஆதாரம் கேட்டால் நம்மளாம் எதை சொல்லுவோம்? ஆயிஷா கிட்ட வந்து கேட்கிறாரு,
அப்துல் ரஹ்மான் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது ரமலான் மாதத்தில் என்று கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரமலான்ல தான் கேட்கிறாங்க. ஆனா ஆயிஷா என்ன சொல்றாங்க, மாக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி இல்ல அலா 11 ரக்அத்தன். ரமலானா இருக்கட்டும், ரமலான் அல்லாத மாசமா இருக்கட்டும், என்ன ரமலான் அல்லாத மாசம், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நாட்களும் 11 தான் தொழுதார்கள். 11 விட அதிகப்படுத்தியதில்லை. சில அறிவிப்புகள்ல 13, அதுல சில கருத்து வேறுபாடுகளா இருக்கு, 13 வரைக்கும் தொழலாம். இன்னும் சில அறிவிப்புகள்ல 2 தொழுவுங்க, சுபுக எஞ்சினால் நீங்கள் ஒற்றைப்படை ஆக்கிக் கொள்ளுங்கள் அதிசயம். ரசூலுல்லாஹ் தேர்வு விருப்பத்தை கொடுக்குறாங்க, ஒரு சுன்னத்தை நிலைநாட்டி விட்டு நீங்க முடிவெடுங்க அப்படிங்கிற கருத்து மாதிரி நமக்கு நபிகள் நாயகம் வழிகாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து 11 போதுமானது அப்படின்னு நினைச்சாலும் டாப் தான். இல்ல வேணாம் எனக்கு 5 போதும், தொழுவுங்க 5, தொடர்ச்சியா தொழுவுங்க, 3 போதும், தொடர்ச்சியா தொழுவுங்க. அதைத்தான் ஆயிஷா இந்த செய்தியில சொல்றாங்க. 11 ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஒரு நாட்கள் வாழ்நாள்ல விட்டுட்டாங்க தஹஜ்ஜத்தை. அதை எப்படி தொழுதாங்க அப்படின்னு சொல்லும் போது, இரட்டைப்படையாக்கி பகலில் தொழுவார்கள் சூரியன் உதித்த பிறகு. நான் 3 தொழுதுகிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் தூங்கிட்டேன், மறந்துட்டேன், ஏதோ நடந்துருச்சு. நான் என்ன செய்து தினமும் தொழுதுகிட்டு எனக்கு மன சங்கடமா இருக்குமா இல்லையா? சங்கடமா இருக்கும். தினமும் செய்யற ஒரு காரியத்தை விட்டால் சங்கடமாக இருக்கும், அன்னைக்கு ஏதோ இழந்ததை போன்று இருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக இரவு தொழுகைக்கு ஒரு சட்டம் சொல்றாங்க, நீங்க என்ன ஒற்றைப்படையில தொழுகையிலோ தொடர்ச்சியா அதோடு 1 ரக்காத்து பிளஸ் 1 சேர்த்து இரட்டைப்படையாக பகலில் தொழுது விடுங்கள், விட்ட மாதிரி வராதுன்னாங்க, நிவர்த்தி ஆக்கிடுங்க. இப்படி சட்டம் போடுறாங்க. ரசூலுல்லாஹ் 12 தொழுதாங்கன்னு அதிகம். பகல்ல நீங்க 3 தொழுதைகளா, பகல்ல சூரியன் உதிச்ச பிறகு நீங்க 4 1 சேர்த்து 4 ஆக்கி, இரவுல தான் ஒற்றப்பட, பகல்ல தொழும்போது இரட்டைப்படையா தொழும். அப்ப திறந்தோறும் தொழுகிற ஒரு அடியாருக்கு சங்கடம் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்தை அல்லாஹ் கலந்து வாங்குறாங்க. அன்னைக்கு மட்டும் விட்டா நம்ம மனசு ஆறாது, மனசு தாங்காதுங்கிறதுனால இபாதத்து மேல இருக்கிற நல்லடியாருடைய உள்ளங்களுக்கு ஏற்ப ஒரு சட்டத்தை அழகா பாஸ் பண்றாங்க. டபுள் ஆக்கிருங்க, ரெட்டப்படை ஆக்கிருங்க, பகல்ல இரவுலதான் ஒத்தப்பட. பகல்ல எப்படியான சட்டங்களை இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் வாங்கி தந்து, இது பரக்கத்து இல்லையா? பரக்கத்தை இன்னைக்கு விடணும், இரவுல கிடைக்கல, பகல்ல அதை சேர்த்து எடுத்துக்கிடுவோம். இப்படியான மார்க்கம் வந்து இலக்குப்படுத்தி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இதெல்லாம் நமக்கு செய்தியில வரக்கூடிய செய்தி. அப்போ 4 விஷயங்களை தொடர்ச்சியாக நன்மையாக இருக்கிறது. இதை தவிர வேற எதுல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உம்மத்துக்கு இந்த ஒரே ஒரு அத்தியாயம் மட்டுமே போதுமானது. லக்கஃபத்தா உம்மா என்று சொல்றாங்க. இந்த உம்மத்துக்கே பரிபூர்ணமான இந்த ஒரு அத்தியாயத்துல உள்ளதுதான் மொத்த குர்ஆன் ஹதீஸ். எவ்வளவு அறிவிஞானம் உடையவராக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இல்முல் பஹர், இந்த கல்வி கடல். அவர் இந்த ஹதீஸ் கலையினுடைய முதல் முன்னோடி இந்த உம்மத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய மன்னரை விசாலமாக்கட்டும். அவர் சொல்றாரு, சூரத்துல் அஸ்ர் என்ற இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது இந்த உம்மத்து. இந்த சூரத்துல் அஸ்ர் தான் மொத்த இஸ்லாம், மொத்த குர்ஆன், மொத்த வஹீங்கிறார். இன்னல் இவல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தை கொண்டு சத்தியம் பண்றான். காலம்னா எல்லாம், நேரம் தான் எல்லாம். ஒருத்த வெளிநாட்டிலே 60 வருஷம் கிடக்குறான், உண்டாட்டிட்டையும் பிள்ளைகள்கிட்ட நேரம் செலுத்தல, வேஸ்ட்லெஸ். அவனுடைய வாழ்நாள் முழுக்க வேஸ்ட். 60 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டாட்டியை கொஞ்சம் முடியுமா, பிள்ளைகளை கொஞ்சம் முடியுமா? என் பிள்ளை 40 வயசுல இருப்பான், இங்க வாத்தா மவன அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? என் பிள்ளைய 40 வயசு கிழமை போய் எல்லாம் 3 வயசுக்குள்ளே முடிச்சிடணும். அழகான ஒரு இனிமையான தருணங்கள் அது. அதுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு முத்தம். அந்த முத்தம் பிள்ளைகளுக்கு கொடுக்குற கொஞ்சம். வீட்டுக்குள்ள போனா ஒழியணும், காலை பிடிச்சி கெட்டணும், பிள்ளைகளை நம்மளை எதிர்பார்க்கணும். தந்தை எப்போ வருவாரு, பொருள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தந்தை அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்க. இந்த உலகத்துல எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் அதை பெற இயலாது. இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? நேரம் தான். சும்மா ஒருத்தா வாழணும், சும்மா குவாலிட்டி இல்ல, குவாலிட்டி முக்கியம். நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு? என் பொண்டாட்டியோட நான் 5 நாள் இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு தெரியுமா? ஒரே செல்போன் நோண்டிக்கிட்டே 24 பொண்டாட்டி அங்க இருப்ப ஒரு கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இங்க இருந்து வீட்டுக்காரிக்கு ஏமா இன்னைக்கு தோசை சுடவும், கருப்பட்டி எப்பம் சுடவும், பொண்டாட்டி வச்சு கிச்சன்ல தான் நிற்பான். ஒரு பெட்ரூம்ல இருந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்புறேன். அந்த அம்மா எவ்வளவு கோவத்துல இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி கருப்பட்டி எப்பத்துல என்ன செய்யுதுன்னு கேட்டா மிளகத்துல போட்டு அரைச்சு ஊத்திருச்சு. எவ்வளவு டென்ஷனா காண்டாக்ட் இருக்கான். அது எவ்வளவு, எந்த இடம் அது? அழகான இடம். மனைவியோட பக்கத்துல நின்று அதுல ஒரு கொஞ்சல்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஈமான் இல்லையா? இதெல்லாம் மார்க்கம் இல்லையா? நேரம், நேரத்தின் மீது சத்தியம். எல்லாமே நேரம். இபாதத்தும் கொஞ்சல்களும் கொடுக்கல்களும் வாங்கல்களும் செலவுகளும் துன்பமும் நட்டமும் லாபம் அத்தனை நேரம். நேரம் கணக்கு. வாழ்க்கைண்டா இஸ்லாம்டா. காசு பணம் மட்டுமா வாழ்க்கை? இந்த அடிப்படையில நீங்க இபாதத்துகளுக்கு நேரம்
எல்லாத்துக்கும் ஒதுக்குன மாதிரி அல்லாவுக்கும் ஒதுக்குனாதான் அதுதான் அல்லாஹ் விரும்புற நேரம். இது அல்லாவுடைய அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக, காலம் தான் வாழ்க்கை. இந்த இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். யாரை தவிர எல்லா மனுஷனும் நஷ்டத்துல இருக்கான். மொத்த மனித குலத்தை நஷ்டம் தாண்டா. யாரை தவிர? இந்த 4 அம்சங்கள் கொண்டவர்களை தவிர. இல்லல்லதி நாமனும், எவர்கள் நம்பிக்கை கொண்டு வாமிலு சாலிஹாத்தி, நல்லறங்கள். எல்லாமே டாபிக் தலைப்பா மட்டும்தான் சொல்றான். நல்லறங்கள் செய்து யார் இந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் போதித்து பொறுமையும் ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறாரோ இவர்களை தவிர. ஈமான், நல்ல அறங்கள், சத்திய போதிப்பு, அதற்கு ஏற்படுகிற துன்பங்களை சகித்தல், இந்த 4ம் தான் மொத்த உலகம். இது காலத்தின் மீது சத்தியம். இதை யார் கை கொள்றாங்களோ அவங்களாம் ஜெயிச்சாங்க, மொத்த எல்லாம் தோத்தான். தோல்விதான் ஃபர்ஸ்ட். ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வழி, மொத்த எல்லாமே தோல்வியில தான் இருக்கிறோம். இந்த 4 மட்டும் உங்களுக்கு கரெக்டா இருந்தா, இந்த ஒரு வசனம் தான், இந்த ஒரு அத்தியாயம் தான் முழு குர்ஆன், முழு வஹீங்கிறாரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை விட எப்படி வளர்ந்த? அப்ப இந்த நாளை நீங்க ரமலானில் பயிற்சி எடுத்தீர்கள், இந்த நாளையே நீங்கள் வாழ்நாள் முழுக்க செயல்படுத்துங்கள். இதான் இந்த செய்தி. இந்த 4ம் நமக்கு தொடர்ச்சியாக இருக்குமானால் இந்த உம்மத்து வெற்றி பெற்று வரும். யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. தஹஜ்ஜத்தை எந்த சமூகம் விடுகிறதோ அந்த சமூகம் இறை அருளில் இருந்து பின்வாங்க. சஹாபாக்கள் ஜெயிச்சாங்கன்னா சும்மா இல்லை, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஆத்ம திருப்தியான எண்ணங்களும் செயல்பாடுகளும் நல்ல அறங்களும் பாவ மன்னிப்பு இருந்துச்சு. நம்மளோட பாவ மன்னிப்புக்கான இடமே நேரமே தஹஜ்ஜத் தான். அற்புதமான நேர கட்டமைப்பும் பிரம்ம முகூர்த்த முறை சமஸ்கிருதத்துல கடவுளை சந்திக்கிற நேரம், கடவுளை தினந்தோறும் சந்திக்கிற ஒரு அடியால் நாசமாக மாட்டான். அப்படியான ஒரு மார்க்க வழிகாட்டு நமக்கு இருக்குது. அதனால தீய குணத்தில் தொடர்ச்சியாக இருக்கிற நாம் உண்மை பேசுவதிலேயும் நல்ல அறங்களிலேயும் இந்த 4 பண்புக்காக வாழ்நாளை இழப்போம். இல்லாமல் இறைவன் இந்த ரமலானில் பெற்ற பாடத்தை, இந்த 4 பண்புகளையும் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க ஆண்டுதோறும் செயல்படுத்தி இறை விருப்பத்தையும் இறை திருப்தியும் பெறுகின்ற நல்லடியார்களாக ஆக்கியார் புரிவானாக. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு குறித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எண்ணற்ற பணிகளை, மார்க்க சமூக பணிகளை நாம் செய்து வருகிறோம். இதையெல்லாம் நாம் அறிந்துதான் இருக்கிறோம். அதுல நிறுவன அமைப்புகளை போன்று நாம் செய்கின்ற பிரச்சாரங்கள், கிளைதோறும் மக்தப் மதரசாக்கள், ஆலிமா மதரசாக்கள், இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய கிளைகளாக இருந்தால் ஹிஃபுல் குர்ஆன் மனப்பாடம், அதுபோக இலவச டியூஷன், இப்படி பல அம்சங்கள் நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அம்சங்களா இருக்கு. கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் என்று தொடர்ச்சியாக நம்ம செய்யணும். அதில் நம்முடைய கிளையின் சார்பாக, டவுன் கிளையின் சார்பாக மக்தப் மதரசாக்களையும் ஆலிமா மதரசாக்களையும் சிறப்பாக நாம் நடத்தி வருகிறோம். இந்த கல்வியாண்டுடைய புதிய அட்மிஷன் சேர்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. நீங்க என்ன செய்ய, 200 ரூபாய் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்க நிர்வாகத்தில். அல்ஃபலா இஸ்லாமிய ஆலிமா பெண்கள் கல்வியகத்தின் அட்மிஷன் நடைபெற்றது. இதுல கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் திட்டங்களை. வரக்கூடிய கல்வியாண்டுல இருந்து 3 ஆண்டு கல்வியாண்டு திட்டத்தில் தேவை. 2 ஆண்டு கிடையாது. ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் ஆகும். 2 ஆண்டு கல்வி திட்டம் என்பது ஆக்சுவலா இது முழு நேரம் 1 ஆண்டு கல்வி திட்டம் தான். 1 ஆண்டு ஆலிமாவுடைய சிலபஸ் தான் 3 ஆண்டுக்கு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் நடத்தினா அந்த 1 ஆண்டு முழுமையான கல்வி திட்டம் நிறைவேறுது. அதனால இந்த ஆண்டிலிருந்து நாம புதிய சேர்க்கையிலிருந்து 3 ஆண்டு கல்வி திட்டமாக உயர்த்தி இருக்கிறோம். தரமான மாணவிகளை உருவாக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் அதுக்கு காலம் கூடுதலாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இதை படிக்கலாம் அப்படின்னு கேட்டா இன்னும் இலகுவாக்குறோம். 6ஆம் கிளாஸ் முடிச்சவங்க இந்த ஆலிமா வகுப்புல சேரலாம். இன்ஷா அல்லாஹ் 7, 8, 9, 9ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸுக்குள்ள போகும்போது பட்டம் வாங்கிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் சேர்க்கலாம்? 6ஆம் கிளாஸ் முடிச்ச மாணவிகள், பெண்களுக்கான கல்வி தானே. 6ஆம் கிளாஸ் முடிச்சு 7ஆம் கிளாஸ்ல இருந்து துவங்கி 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆலிமாவும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் மாணவிகளுக்காக பிரத்யேகமாக இந்த டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாணவிகள்ல 6ஆம் கிளாஸ் முடிச்ச மாணவிகள் இருப்பாங்கன்னா 2 தகுதி தான். குர்ஆன் சரளமா ஓத தெரியணும், தமிழ் எழுத படிக்க தெரியணும். அவ்வளவுதான். இந்த 2 இருந்தா போதும்
ஆலிமா சேர்ந்துடலாம். 6ஆம் கிளாஸ் முடிச்ச மாணவிக்கு என்ன தெரியும் நீங்க பாப்பிட தேவையில்ல. பெரிய மாணவிகளை விட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட இவங்க நல்ல மனப்பாடத்தன்மை இருக்கும், ரொம்ப இலகுவா படிச்சுவாங்க. 3ஆம் ஆண்டு 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த பிள்ளை கொஞ்சம் எலிஜிபிள் ஆயிடுவாங்க. 2 வருஷம் கல்வி, மார்க்க கல்வி கிடைச்சதுனால நல்ல ஒரு பக்குவம் ஆயிடுவாங்க. 3வது வருஷத்துல பெண்களுக்கான பிரத்யேகமான சட்டங்களை 3வது வருஷம் சொல்லிக் கொடுத்து 6ஆம் கிளாஸ் முடிச்ச பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால அந்த டிசைனை எப்படி அமைச்சிருக்கோம்னா, பள்ளிக்கூட மாணவிகளுக்கு ஆலிமா வருவது மாதிரியான கான்செப்ட்ல தான் அமைச்சிருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் 6ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தா நீங்க தாராளமா நிச்சயம் அட்மிஷன் சேர்க்கலாம். அதே மாதிரி கடந்த காலங்களில் இது பொருளாதாரமும் நிர்வாகத்துக்கு பெரும் சுமையாக இருப்பதனால தமிழ்நாடு முழுக்க ஒரே டிசைனை மாத்திட்டோம். நாம ஒரே கல்வி நிறுவனத்துடைய அமைப்பு ஒரே டிசைன் ஆகிட்டோம். இந்த வகைக்காக நிர்வாகத்திலிருந்து பொருளாதாரம் நினைக்கிட முடியாது. ஏன்னா அது நிர்வாகத்துக்கு பெரும் சுமையாக இருக்கு. மாசம் ஒரு 30,000 20,000 பொருளாதாரம் என்பது கிளையினுடைய மற்ற பணிகளை பாதிக்கும், பிரச்சார பணிகள் எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால இது இலவச கல்வி கிடையாது, காசு கொடுத்தா படிக்கணும். சரியா? மாசம் 600 ரூபா ஃபீஸ் கட்டி தான் வரும். முதல் கட்டமா 600 ரூபா போட்டிருப்போம், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உயர்த்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். காசு கொடுத்தா படிக்கணும், ரைட்ஸோட உரிமையோட படிக்கணும். என்ன என் பிள்ளை எப்போ வந்தானே வராட்டானே, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, அப்படிதான் லேட்டா வருவாங்க. அந்த கல்வி நிறுவனத்தை நடத்த முடியாது நம்மளால. ஒரு நிறுவனத்தை நடத்துறோம்னா அந்த நிறுவனத்துக்குன்னு சில பாலிசி இருக்கும், கட்டுப்பாடு இருந்தாதான் நடக்கணும். அதனால கூடுதல் கட்டுப்பாடுகளோடு இந்த நிறுவனத்தை நடத்துவதற்காக நாம பொறுப்பெடுத்திருக்கிறோம். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். தாய்மார்கள், சகோதர சகோதரி, பெற்றோர்கள், ஆலிமாக்கள் ஒத்துழைத்தால் இந்த கல்வியகத்தை நம்ம ஊர்ல இன்னும் சிறப்பாக வழிநடத்த இயலும். இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளே அவங்க மார்க்கத்தை கற்றுக்கொண்டா சிறந்த குடும்பங்களை உருவாக்கத்தினூடாக சிறந்த சமூகத்தை கட்டியமை. அதான் நம்முடைய இலக்கு. சிறந்த சமூகத்துக்கு அடிப்படை மாணவ மாணவிகள் தான். அங்க இருந்து தயாரிச்சிட்டோம்னா நல்ல இளைஞர்கள் கிடைச்சிருவாங்க, சமூகம் நல்ல பாதையில போயிடும். ரொம்ப தெளிவான பார்வையை உருவாக்கணும். கொள்கை உறுதியில, சமூகத்தின் மீது அக்கறையில, வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கணும். வெறும் மார்க்கம்னு சொல்லி மார்க்கத்தை மட்டும் போதிக்க கூடாது. நிறைய உலக அறிவே இல்லை, பாஸ்போர்ட்டை பத்தி தெரியல. இவ்வளவு பெரிய ஊர்ல பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு பேங்க்ல போய் எப்படி செல்லான் ஃபுல்லா பண்ணணும், எடுக்கிறதுக்கு எப்படி, கொடுக்கறதுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு ரயில்வே டிக்கெட் எப்படி புக்கிங், இதெல்லாம் எங்க சொல்லி கொடுத்தாங்க? நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய இருக்கு. மார்ஷல் எது நாலேஜ்? நான் வாழ்கிற உலகத்தில் என்னைய சுத்தி என்ன நடக்குது, அதான சயின்ஸ், அதுதானே அறிவியல், அதான நாலேஜ். நான் வாழ்கிற சமுதாயத்தில் என்னைய பத்தியே தெரியல, நான் எப்படி இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள போறங்கிற அறிவியல் என்ன கல்லூரி பாடங்கள் நடத்துறாங்க பள்ளிக்கூடங்கள்ல. இதையெல்லாம் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். இது எதுங்க மைனஸ் விடுறாங்களோ அங்க ஃபுல் பண்ணணும் சமுதாயத்தை. அப்ப இந்த கல்லூரியுடைய அம்சங்கள் இப்படி இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவை, நாம பொறுப்படுத்திருக்கிறோம். நீங்க ஒத்துழைக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு டைம் தான், டயத்துக்கு கரெக்டா வரணும், டயத்தை பண்ணணும். அதே மாதிரி ஒரு வேளை கிடையாது, 2 வேளை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இதையெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய கூட்டத்துல சொல்றோம்னா, கூட்டத்துல சொன்னாதான் செய்தி போகுங்கிறதுக்காண்டி சொல்றேன். பேரண்ட்ஸ்ட தனியா கூப்பிட்டு சொல்லிடுவோம். இங்க சொல்ல வேண்டிய செய்தி இருக்கு. என்னன்னா, நம்முடைய மனநிலை தொய்வாக நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, குளிர்காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வெயில் காலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி பேச தேவை. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நாங்க சொல்லி செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஆளுக்கு நோய் வாய் படிச்சுன்னா அவங்கள கொண்டு கண்டிப்பா வரேன்னு சொல்றோமா? எக்ஸ்கியூஸே விட்டுருங்க, அது நடக்கும், தன்னால் நடக்கும். இந்த உலகத்துல வேணாம்னு முடிவெடுத்தது தானே. ஆனால் யாருக்கா சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா ரூல்ஸ் போட்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுல காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பேசாதீங்க தவிர. அவரை கூட்டு வாரிய, இவரை கூட்டு வாரிய, மாவட்ட வழியா வாரிய, கிளை வழி வாரிய, தெரிஞ்ச ஆளை கூட்டு வாரிய, என் பிள்ளைக்கு இப்படி இது இந்த தொய்வான மனநிலை கரெக்டா இருக்கும். என் பிள்ளை எனக்கு முன்னாடி சூப்பரா இருக்கும், அப்படி வாங்க. அதுதான் நல்ல மனநிலை. அதுதான் ரசூலை உருவாக்குறான். நல்ல சமூகத்தை உருவாக்கணும்டா நேரம் மேலாண்மை இருக்கும். திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இங்க நடக்கிற பயான்ல. அதை ரொம்ப நம்ம கச்சிதமா அமைச்சிட்டோம்னா நல்ல சமுதாயம் உருவாங்க. ஹாஸ்டல்ல படிச்ச பாடங்கள் அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் எங்க கிடைக்குது? ஹாஸ்டல்ல நம்ம படிச்ச பிறகு அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுறது லேட் ஆனா அன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே லேட் ஆகும். நிர்வாகத்தை நடத்த இயலாது எங்களால. தாவா சென்று சாப்பிடுற டயத்துல அந்த டயத்துல அவங்க தான் சாப்பிடணும். 25 நிமிஷம் அதுல ஒரு அரை மணி நேரம் மாறி அமைஞ்சிச்சுன்னா எல்லாமே சரிஞ்சிடும். சீட்டு கட்ட சறுக்கிற மாதிரி டைம் அத்தனை வேஸ்ட் ஆகும். நல்ல நிர்வாகத்துக்கு நேர மேலாண்மையும் அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலை சமமாக பயன்படுத்துவதும், எல்லாருக்கும் சமங்கிற விதிமுறைகளை பயன்படுத்தும். இதுல இன்னும் சமூக நோக்கத்தை சொல்லியிருக்கோம். ஏழை எளிய மாணவர்களுக்கு, பொருளாதாரம் கொடுக்க முடியாத மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஜமாத் அந்த பொறுப்பை ஏற்கும். சமூக நீதி நமக்கு என்னைக்குமே உண்டு, சரியா? அதனால கொடுக்க முடியாத, பொருளாதாரம் கொடுக்க முடியாத மாணவர்களுக்கு நாங்க நிர்வாகத்தை கொடுத்துருவோம்.
அந்த வகைக்காக சகோதரர்கள் யாராவது ஸ்பான்சர் கொடுக்கணும் மாணவிகளுக்கு, ஏழ்மையான மாணவிகள்னா நாங்கள் அந்த நேரத்தில் சொல்லுவோம். நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறோம். இல்லாமல் இறைவன் கல்விக்கு பணியாற்றுகிற நல்ல மக்களாக ஆக்கியால் புரிவானாக. வாக்குறுதம் அல்ஹம்துலில்லாஹ்.